Girius, இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. நேற்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் தொடர்பான விசாரணை வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி பணம் தொடர்பாக நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் விடுதி மேலாளரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த விசாரணை வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த விசாரணை தற்பொழுது ஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரம். தேர்தல் நேரத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் அது தொடர்பான விசாரணையை வருமான வரித்துறை தான் செய்வார்கள். அந்த அடிப்படையில் நேற்று பிடிப்பட்டது 4 கோடி ரூபாய்க்கு மேல் என்ற தொகை என்பதால் இதனை வருமான வரித்துறையிடம் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு மூலமாக அந்த விசாரணை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவலும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறையினர் உரிய விசாரணையை மேற்கொள்வார்கள் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் அதிகபட்ச தொகை என்பது இதுதான் 4 கோடி ரூபாய் என்று தெரிகிறது. குறிப்பாக இந்த பணத்திற்கும் நயினா நாகேந்திரன் அவர் வேட்பாளராக இருக்கிறார். அவருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்து விசாரணை என்பது தற்போது நடைபெறுகிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் இது உண்மையிலே யாருடைய பணம் என்பன போன்ற பல்வேறு கட்டுக்கட்டாக அந்த பணம் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதாவது சதீஷ் என்பவர் அந்த ப்ளூ டைமண்ட் என்ற ஒரு ஹோட்டலுடைய அந்த மேலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் காவல்துறை சார்பாக சொல்லப்பட்டிருக்க விஷயமாக இருக்கிறது. மற்றபடி வருமான வரித்துறை ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் உதாரணம் சொல்லணும்னா ஆர்கே நகர்ல வருமான வரித்துறை பண்ணாங்க. அதே போல பை எலெக்ஷன் அரவக்குறிச்சி போன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற பொழுது வருமான வரித்துறை ஆய்வு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக வருமான வரித்துறைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் விசாரிக்கிறது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்னும் சில நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நிலையில் தேர்தல் பறக்குப்படையினர் தொடர்ந்து ஆங்காங்கே சோதனைகளில் ஈடுபட்டு பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய பணம் என்பதால் அது வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.